உங்களுடைய மனதை நீங்கள் நுட்பமான தன்மைக்கு மாற்றி பழகினீர்கள் என்றால் உங்களாலும் சூட்சுமத்தை அறிந்து கொள்ள முடியும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வராகி தீட்சை அவசியமா என்ற ஒரு கேள்வியை கேட்டதற்கு பதில் சொல்லியிருந்தோம். அன்பர்கள் அது பலரும் ஓகே இது புரியுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு சிலர் கேட்டிருக்கிறாங்க, முறைப்படி அம்பாள், அதுக்கப்புறம் காளி, அதுக்கப்புறம் வராகி தான் நம்ம வசியம் பண்ண முடியும். அப்படி வராகி வசியம் பண்ணி நீங்கள் சித்தி பெற்றிருந்தால் எங்களுக்கு அதை காமிக்க முடியுமா என்று கேட்டிருக்கிறீர்கள். இதுல ஒவ்வொருத்தருடைய மனநிலையை பொறுத்துதான் அந்த சூட்சும காட்சிகளை அறிந்து கொள்வதும் அறிந்து கொள்ளாமல் இருப்பதும் என்ற ஒரு விஷயம். சூட்சுமத்தை சூட்சுமத்தால் தான் அறிய முடியும். நீங்கள் சூட்சுமத்தை காண வேண்டும் என்றால் நீங்கள் கண்களை மூடி உங்களுடைய மனதின் நுட்பமான தன்மைக்கு நீங்கள் பயணித்து உடலை கடந்த ஒரு நிலைக்கு வரும்போது சூட்சுமத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்ப எனக்கு ஒரு சூட்சுமம் அனுபவம் இருக்கிறது என்றால் இந்த சூட்சும அனுபவத்தை உங்களிடம் நான் நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் இந்த சூட்சும அனுபவத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்களும் உங்களுடைய மனதை சூட்சுமமான தன்மைக்கு கொண்டு போக வேண்டும். இல்ல எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டோ எந்த ஒரு விஷயமும் இல்லை. சூட்சுமத்தை தெரிந்து கொள்வது அல்லது இந்த சூட்சும ரகசியங்களை அறிந்து கொள்வது என்பது ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு அணுகுமுறை தான். மனித மனமானது ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில இருப்பதை பீட்டா வேவ்ல இருக்குதுன்னு. மனம் பரபரப்பாக இருந்தா மூளையிலிருந்து வரக்கூடிய எமிஷன்ஸ் ஒரு செகண்டுக்கு 14 சைக்கிள்ஸ்க்கு மேல ஸ்பீடா வேவ்ஸை வெளித்தள்ளும். சரி, மனம் பேர் அமைதியில ஆல்பால இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அப்போ 14 சைக்கிள்ஸ் ஒரு செகண்ட்ல இருந்து குறைந்து அது 7, 8, 9 என்ற சைக்கிள்ஸ்க்கு வர்றது ஆல்பா நிலை. அதிலிருந்தும் குறைந்து 4, 5, 6 என்ற ஃப்ரீக்வன்சி ஒரு செகண்டுக்கு மூளையிலிருந்து வரக்கூடிய அதிர்வுகள் 7, 8 அலைவரிசையில இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அதெல்லாம் 4, 5, 6, 7 இருக்குன்னா அது தீட்டா வேவ். இந்த தீட்டா மனநிலைக்கு ஒருவர் போகும்போது அவரால் சூட்சுமமான ஓசைகளையும் காட்சிகளையும் உருவங்களையும் காண இயலும். ஆகவே நாம் முயற்சி செய்து பார்க்கலாம். இவன் பிரபஞ்சத்தை குறித்த பெரிய ஆராய்ச்சிகள்லாம் இன்னைக்கு மேற்கொண்டு வர்றோம். அதே மாதிரி அலைவரிசை குறித்த ஆராய்ச்சிகள் ஏற்பட்டு வர்றது. உங்களுடைய மனதை நீங்கள் நுட்பமான தன்மைக்கு மாற்றி பழகினீர்கள் என்றால் உங்களாலும் சூட்சுமத்தை அறிந்து கொள்ள முடியும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு மட்டும்தான் அந்த உலகத்திலேயே பெரிய திறமை இருக்கு அப்படின்னா கிடையாது. உலகத்துல ஒரு மனிதனை தனி மனிதன் தன்னை பெருமையாக காமிப்பதும் தனி மனிதன் தன்னுடைய இருத்தலை மற்றவர்களிடம் திணிப்பதும் ஆபத்தானது. அது கிடையாது. ஒவ்வொருவரும் தன்னுடைய கருத்தையும் உணர்வையும் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப யாரிடம் கருத்து திணித்தல் இல்லை. உங்களுக்கு அனுபவம் வேண்டும் என்றால் உங்களுடைய மனதினுடைய நுட்பமான அலைவரிசையை நீங்கள் தீட்டா வேவுக்கு கொண்டு சென்று சூட்சுமத்தை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரத்துல எனக்கு ஒரு நேரத்துல கண்ணை மூடி உட்காரும் போது ஒரு சூட்சுமமான அனுபவம் வந்திருக்கு. அது எல்லா நேரத்திலையும் வரணும்னா நான் கேரண்டி கொடுக்க முடியும். எனக்கு வரும்னே சொல்ல முடியாது. அது அந்தந்த தன்மை, மனதினுடைய தன்மையை பொறுத்து. சில நேரங்களில் ஒரு அனுபவம் ஏற்படுது. அந்த அனுபவங்கள் மற்ற நேரங்களில் வருமா வராதான்லாம் எனக்கு கேரண்டி கொடுக்க முடியாது. ஒரு பேயை காமிக்க முடியுமா அப்படிலாம் சாத்தியமே கிடையாது. இது ஒரு அமைதியான பாதை. இந்த அமைதியான பாதையில போயிட்டே இருக்கும்போது சில நேரங்களில் சில அனுபவங்கள் வரும். அதை பார்த்துட்டு ரசிச்சுட்டு அப்படி நடந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். இது என்னுடைய அனுபவத்தை உங்களிடம் காமிப்பது, அவருடைய அனுபவத்தை நான் தெரிந்து கொள்வது, இந்த ஆர்கியூமெண்ட் இந்த டிபேட்லாம் தேவையே இல்லை. ஆன்மீகம் என்பது ஒரு வகையான பயணம். அந்த பயணத்தில் பல அனுபவங்கள் வரும். அதே அனுபவங்கள் திரும்ப வரும்லாம் சொல்ல முடியாது. என்னுடைய அனுபவத்தை மற்றவர்களிடம் நான் காமிக்க முடியாது. மற்றவர்கள் அனுபவத்தை நான் தொடர்ந்து கொள்ள முடியாது. அவரவர்களுக்கான மதிப்பீடு செய்பவர்களாக ஆன்மீகத்தில் இருக்கிறார்கள். மற்றவர்களுடைய மதிப்பீடுகள் இங்கு அவசியமே இல்லை. நம்முடைய மதிப்பீடுகள் மற்றவர்களுக்கும் அவசியம் இல்லை. அவரவர்களே தங்களை மதிப்பிட்டு கொண்டு சுயமாக நேர்மையாக அறத்தோடு தன்னை ஆன்மீகத்தில் வளர்ந்து வருகிறாரா என்பதை பார்த்து அறிந்து கொள்ள வேண்டுமே தவிர மற்றவர்களிடம் நிரூபிக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.